இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. ஓகஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுடன் பிரசாந்த் கிஷோர் சந்தித்த நிகழ்வு குறித்து தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழக ஊடகங்கள்ல பெரிய அளவில் அது விவாதிக்கப்படுகிறது. விவாதத்திற்கான காரணங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா 2026 தமிழக சட்டசபை தேர்தல் வரப்போகிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவில் இந்த தேர்தலைத்தான் நாங்கள் சந்திக்க போகிறோம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் தான் எங்களுடைய இலக்கு என்பதை அவர்கள் தெளிவாக தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வருகிறார்கள். இடைத்தேர்தல் வந்தது, கட்சி ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அவர்கள் எந்த தேர்தலுமே பங்கேற்கவில்லை. மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர்களிடம் அந்த அரசியல் விமர்சகர்கள், அது பத்திரிகையாளர்கள், ஒரு கட்சி தொடங்கிய பிறகு நீங்க ஏன் தேர்தலை சந்திக்கல என்ற கேள்விகள் எழுப்பிய பொழுது அவர்கள் தொடர்ந்து அறிக்கைகள் மூலமாக அதை தெளிவுபடுத்தி கொண்டிருந்ததை நான் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஓராண்டு முடிந்தது. ஓராண்டு நிறைவு பெற்று 2வது ஆண்டில் கட்சி தொடங்கி 2வது ஆண்டு அடியெடுத்து வைத்த போதிலும் அந்த கட்சியின் மீதான பல்வேறு விமர்சனங்கள், அவர் அவருடைய வீட்டிலேயே பனையூர் அலுவலகத்திலேயே அந்த பகுதியிலேயே இருந்து கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார், மக்களை சந்திக்கல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு. அதற்கு அவர்கள் தரப்பிலிருந்து எங்கெங்க அவர் போனாரு, என்னென்ன பண்ணாரு, எந்த சந்திப்புகள்லாம் நடந்தது கட்சி தொடங்கிய பிறகு அப்படின்னு பதிலடி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பதில் அடி கொடுத்தாலும் கூட ஒரு வீச்சான அரசியல், களத்தில் வேகமாக செயல்படக்கூடிய, தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக அது உருப்பெறவில்லைங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. இந்த நேரத்துல தான் தேர்தல் வியூகனராக கருதப்படுகின்ற, தேர்தல் வியூக ஒப்பாளராக கருதப்படுகின்ற, தேர்தல் வியூகத்தை பல்வேறு கட்சிகளுக்கு அவர் உருவாக்கி கொடுத்த திரு பிரசாந்த் கிஷோருடைய சந்திப்பு நிகழுது. இதற்கு முன்னரே இது குறித்து கூட பேசப்பட்டதால் கூட அது ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுகிறது என்றெல்லாம் கூட சொல்லப்பட்டாலும் அது நடைபெறவில்லை. காரணம், அவர் வேற வேலைகள் இருந்தார், திரு விஜய் அவர்களும் வெவ்வேறு பணிகள் இருந்தனால இந்த சந்திப்பு அவர்கள் சொன்ன அந்த காலகட்டத்தில் நிகழவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ இந்த நேரத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்ற பிறகு அங்கு என்னென்ன பேசினார்கள், என்னென்ன செய்யப்பட்டது என்பது குறித்த பல்வேறு யூகங்கள் இருக்குது. அந்த யூகங்களுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனால் ஒரு உறுதியான தகவல்களாக சொல்லப்படுகின்ற சில விஷயங்களை மட்டும் நம்ம அந்த சந்திப்பின் மூலமாக நம்ம என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் முன்னரே சொன்னது போல ஏற்கனவே இதற்கு முன்பே கட்சி தொடங்கிய அந்த காலகட்டத்தில் இருந்து ஒரு சில மாதங்களிலேயே இது நிகழ்வதற்காக திட்டமிடப்பட்டது. ஆனால் அது நிகழல. அதற்கு பிறகு சில முயற்சிகள் பண்ணப்படுது. ஆனால் அவர் பீகார்ல இருந்து அவர் ஒரு கட்சியை தொடங்கியாரு. பிரசாந்த் கிஷோர் கட்சி அவர் இடைத்தேர்தலில் சந்திக்கிறாங்க, தோல்வியை தழுவுறாங்க, அது வேற விஷயம். ஸோ அவர் பிஸியா இருக்கிறார். இவர் இன்னொரு பக்கம் படத்துல மும்முரமாக அந்த சந்திப்புங்கிறது தள்ளி போகுது. இப்போது இந்த சந்திப்பை சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய நபராக திரு ஆதவ் அர்ஜுனா கருதப்படுகிறார். ஏன்னா அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்ட பிறகு ஒரு சில மாதங்கள்ல இங்க வர்றாரு. தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அவருக்கு பொதுச் செயலாளர், தேர்தல் பிரிவு, அந்த பிரிவுல பொதுச் செயலாளராக அவர் இருக்கிறாரு. எனவே இந்த வியூகத்தை வகுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த பிரிவுல தேர்தல் பிரச்சாரத்தில் கூடிய அந்த பொதுச் செயலாளர் பொறுப்புல இருக்கனால அந்த பொறுப்பை எடுத்து செயல்படுத்தக்கூடிய வகையில இதற்கான சந்திப்பை திரு ஆதவ் அர்ஜுனா தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அப்படிங்கிறதா தகவல். எனவே ஆதவ் அர்ஜுனா என்ன பண்றாரு, ஆதவ் அர்ஜுனாவுடைய முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பிரசாந்த் கிஷோரோடு அவர் பணியாற்றி இருக்கிறார் சொன்னா இவர் தனியா நிறுவனம் வைத்திருக்காரு, அது வேற. வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லக்கூடிய அமைப்பு, அவரும் தேர்தல் வியூகங்களை வைக்கக்கூடியவர் தான். ஆனால் 2021 திமுகவிற்கு பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான அணி வேலை செய்கின்ற பொழுது அதில் ஒருவராக திரு ஆதவ் அர்ஜுனா இருந்தார். அதனால ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனாருக்கு நன்கு பரிச்சயப்பட்டவராக, அறிமுகமானவராக பிரசாந்த் கிஷோர் இருக்கிறார். எனவே அவரை இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு பணியாற்றுவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி அழைத்து வருவதில் இவர் ஒரு முக்கியமான பங்கு வகித்தார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. எனவே அவர் அந்த பொறுப்பிற்கு வந்த பிறகு இந்த சந்திப்பை சாத்தியப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறதா உண்மை. ஒரு விமர்சனம் இந்த சந்திப்புக்கு அப்புறம் கூட வைக்கக்கூடிய விமர்சனமா இருக்கக்கூடிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கட்சியை தொடங்குவதற்கு முன்பாக, கட்சியை பெயர் வைப்பதற்கு முன்பாக, கட்சி மாநாடு நடத்துவதற்கு இந்த முன்பு பணிகள் எல்லாமே ஒரு வியூக ஒப்பாளரிடமிருந்து அவர் ஜான் ஆரோக்கியசாமி என்பவர், அவரும் ஏற்கனவே சில கட்சிகளுக்கு தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்திற்கும் அவர் தான் இப்போ ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான்
தேர்தல் வியூகங்களை வகுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அது மாநாடு விஷயங்களாக இருக்கட்டும், அந்த ஸ்பீச்சு என்ன பேசணும், என்ன பண்ணணும், மூவ்மெண்ட் எல்லாமே அவரோட தலைமையிலான ஒரு குழு தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல இருந்து நிறுவனத்தில் ஒரு பொறுப்பாளர் இருக்கக்கூடியவர், இவர் தாவேக்கால வந்து சேர்ந்தார். அப்புறம் இவர் ஒரு தேர்தல் வியூகனர். யாரு? ஆதவ் அர்ஜுனா. மூன்றாவதா பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் வர்றாரு. அவரும் உள்ள வந்து தேர்தல் வியூகம் அப்படி சொல்றாரு. என்னங்க ஒரு உரையில எத்தனை கத்தி தான் சொருவீங்க? ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, பிரசாந்த் கிஷோர் எல்லாருமே அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்க்கின்ற பொழுது தேர்தல் ஸ்ட்ராட்டஜி, அதாவது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இதுதான் முதன்மையாக இருக்குது. அப்புறம் ஒரு உரையில் 3 வாழா அப்படின்னு ஒரு விமர்சனம்லாம் வைக்கப்படுது. ஆனாலும் கூட அதற்கும் அவர்கள் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாமே ஒவ்வொருவருக்கான பணிகள் பிரித்து கொடுக்கப்பட இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இன்னொரு புறம் ரொம்ப முக்கியமான விஷயமாக, அதாவது நான் என்ன சொல்றது, தேர்தல் பணிகள் பிரித்து கொடுக்கப்படுகின்றன என்பதை தாண்டி, ஏன்னா கட்சி மன்றமாக, இயக்கமாக, மக்கள் இயக்கமாக ரசிகர்கள் தான் இருக்கிறாங்க, பொறுப்பில் இருக்கிறாங்க. இப்போ மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போது கூட அணிகள், வெவ்வேறு அணிகள், என்ன குழந்தைகள் அணிகள் கூட பல்வேறு அணிகள், இதெல்லாம் வந்து வேலைகள் நடந்திருக்கு. ஆனால் கட்டமைப்பு பார்க்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் கட்டமைப்பு இல்லை, ஒரு அரசியல் கட்டமைப்பு இன்னும் உருவாயிருக்கா அப்படின்னா நான் சரி பண்ணல. ஏன்னா கட்சி புதிய கட்சி, அதற்கான ஒரு சரி பண்ணக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இப்போ அதை யார் எடுத்து செய்ய போறா? இதுக்கிடையில கட்சியினுடைய பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனந்த். எனவே யார் யாருக்கு என்னென்ன ரோல் எடுத்து செய்யணும்? ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிக்கு பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் வேற, புதிதாக உருவாகக்கூடிய கட்சிக்கு பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் வேற. ஸோ வேலைகள் இதில் நிறைய இருக்குது. அதனால 3 பேர் ஒரு உரையில 3 கத்தி இருந்தாலும் 3 கத்திக்கு வேலை இருக்குங்க அப்படிங்கிற மாதிரியான அது நியாயப்படுத்தக்கூடிய விஷயங்களும் இருக்குது. அதை தாண்டி பிரசாந்த் கிஷோர் மீது வைக்கக்கூடிய, பிரசாந்த் கிஷோருடைய அவருடைய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வெற்றி அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். எல்லாருமே நமக்கு தெரியும். 2014 தேர்தல் பாஜகவுக்காக வேலை பார்த்தார். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் முழுக்க பாஜகவிற்காக வேலை பார்த்தார் திரு பிரசாந்த் கிஷோர். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா 2019 பார்த்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவருக்கு வேலை பார்க்க, அதுவும் வெற்றியாக இருக்குது. அதே போன்று 2021 என்று பார்க்கின்ற பொழுது திமுகவிற்கு, அதே போன்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, 2 கட்சிகளுக்குமே அவருடைய அந்த ஐபேக் நிறுவனம் சொல்றோம் பார்த்தீங்களா, அவர்கள் பணி செய்து கொடுக்கிறார்கள், வியூகங்களை வகுத்து கொடுக்கிறார்கள். எனவே 2021 தமிழ்நாட்டில் திமுகவிற்கும், அதே போல் மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸுக்கும், இப்போது 2024 பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசத்திற்கு சந்திரபாபு நாயுடுக்கு வேலை செய்து கொடுக்கின்ற பொழுது, ஸோ இதெல்லாம் வெற்றிகள், அவருடைய வெற்றியாக சொல்லக்கூடிய விஷயங்கள், அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிற பார்க்கும்போது இதுக்கு பின்னால் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அவர் கட்சியை ஆரம்பித்து பீகாரில் இது பண்ணி வெற்றி பெற முடியலைங்கிறது அது ஒரு தனி சோக கதை, அதுவும் இருக்குது. வெற்றி அப்படிங்கிறப்ப இந்த வெற்றிகள்லாம் இருக்குது. ஸோ இங்கே இவர் வந்த பிறகு உள்ள பேசின விஷயங்கள் கிட்டத்தட்ட விஜய் அவர்களோடு 2.25 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் வரை அந்த ஆலோசனை நடைபெற்றது அப்படிங்கிறது தகவல். இப்போ இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து இந்த சந்திப்பு குறித்தோ பேசப்பட்ட விஷயங்கள் குறித்து எந்த அதிகாரப்பூர்வமான விஷயங்கள் வெளியே வரல, என்ன ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு சொல்லப்படலை. அதற்கு பிறகு அதன் மறுநாளில் வந்து கட்சியினுடைய பொதுச் செயலர் ஆனந்த் அவரோட ஒரு சந்திப்பு நடக்குது, அவரோட ஒரு கலந்துரையாடல் பண்ணாங்க. இதெல்லாம் இது எதுவுமே வந்து ஒரு தகவலாக இருக்கே தவிர என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வரல. அது அந்த மாதிரி தான் இருக்கும், சில விஷயங்கள் ரகசியம் காப்பார்கள். ஆனால் முதன்மையாக சொல்லப்படக்கூடிய செய்தியாக இருப்பது என்பது, இவர்கள் இந்த கட்சிக்கு இவ்வளவு வாக்குகள் இருக்குது, அவர் சொன்னார் 15 20, இதெல்லாம் வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயங்களோ அல்லது கேள்விப்பட்டு கூட சொல்லிடலாம். ஆனால் முதன்மையான விஷயம் என்னன்னா, திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு எந்த ஒப்பந்தமும் போடவில்லை அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய முக்கியமான தகவல். இந்த ஒப்பந்தம் போடப்படலாம், அதாவது ஃபார்மல் டெக்னிக்கல் அக்ரிமெண்ட் எதுவுமே வந்து அங்கே சைன் ஆகலை, கையொப்பம் ஆகவில்லை என்பதுதான் முக்கியமான தகவல். பொதுவாக ஒரு நிறுவனம், ஒரு தனியார் நிறுவனம் வியூகம், தேர்தலுக்கான வியூகங்களை வகுத்து கொடுக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னாலே முதல் வேலையாக இருக்கக்கூடியது ஒப்பந்தம் தான். நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம், எங்களுக்கு என்னெல்லாம் வேணும், இதுக்கு எவ்வளோ பணம், ஏன்னா பெரிய அந்த தொகைங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தொகையாக இருக்கும். நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டப்பேரவை தேர்தலாக இருக்கட்டும், அவருடைய பணம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய பணமாக இருக்கும். அவர்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்கணும். சார்ஜஸ் தனி, கட்டணம்ங்கிறது தனி, அவர்களுக்கு பண்ண வேண்டிய வசதிகள் என்னென்ன வேணும், எல்லாம் அது ரெக்ரூட்மெண்ட்ஸ் என்னென்ன தேவை, இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ இது என்னென்ன தேவைன்னு அவங்க சொல்லுவாங்க, எவ்வளவு பணம், என்ன இது, எவ்வளவு மேன் பவர், இவங்களோட மேன் பவர் என்ன, டெம்பரவரியாக எவ்வளவு தேவை, இது எல்லாமே பேசப்பட்டு
இவ்வளோ இப்போ ஆரம்பிக்கிறோம், இப்போ முடிக்கிறோம், என்னென்ன விஷயங்கள் எங்களுடைய தலையீடு இதெல்லாம் இருக்கும், நீங்கள் எதாவது எங்கிட்ட கேட்கணும். இவ்வளோ விஷயங்கள் வந்து அந்த ஒப்பந்தத்தில் தெளிவாக இருக்கும். ஏன்னா வந்து மறுபடியும் நீதிமன்றம் போகிறது பிரச்சனையாக சிக்கல், இந்த இதுக்கெல்லாம் வழிவகை இல்லாத அளவில் அந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இது வரைக்கும் அப்படிதான், அவர்கள் அப்படி தான் செய்வார்கள், ரொம்ப கராராக இருக்கக்கூடியவங்க. ஆனால் இந்த சந்திப்பில் அது போன்று எதுவும் நடக்கவில்லை அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. எதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு உறுதியான தகவல் கூட சொல்லாமல் வச்சுக்கோங்களேன். ஆனால் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு திரு விஜய்க்கு வந்து சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் பண்ணுறேன், என்னுடைய ஆதரவையும் வழிகாட்டுதலையும் நான் தெரிவிக்கின்றேன்னு சொல்கிறேன். நான் சில விஷயங்களை எப்படி பண்ணால் என்ன இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்கிறேன் என்ற அடிப்படையில். ஸோ அதுக்கு கட்டணம் இருக்குமானா இருக்கும், ஆனால் அது ஃபார்மல் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வராமல். ஏன்னா ஏன் வராமல் அப்படின்னா, நம்ம முன்ன சொன்னார் திரு ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறாரு, அதை ஒரு சில விஷயங்கள் செய்கிறார் அப்படிங்கிறதுல இவர் அதில் ஒரு ரோலை எடுத்துட்டு இந்த விஷயங்களை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒப்பந்தமும் போடாமல் திரு பிரசாந்த் கிஷோர் வேலை செய்ய சம்மதித்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. இன்னொன்று, இவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக, தாவேக்காவுக்கு பாசிட்டிவான விஷயம் பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருப்பது, கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 2021 திமுகவிற்கு இவர்கள் வேலை செய்து கொடுத்ததால் திமுகவில் உள்ள என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் அங்கே பண்ணாங்க, அங்கே உள்ள நிறை குறைகள் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு குழுவாக இந்த குழு இருக்கிறது. இங்கே தாவேக்கா சொல்லக்கூடிய முக்கியமான ஒன்றாக இருக்கிறது, எங்களுடைய அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னாங்க, எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக என்று சொல்கிறார்கள். இப்போ 2 பேர் ரூலிங் பார்ட்டியில் இருக்கிறாங்க. இங்கே ஆட்சிக்கு கட்சியாக திமுக இருக்கிறது, அங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கிறது. இது பாஜகவிற்கும் வேலை பார்த்தவர், திமுகவிற்கும் வேலை பார்த்தவர். எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக ஒரு பெரிய சக்தியாகவோ அல்லது வந்து அவர்கள் தாவேக்காவுடைய வெற்றியை குலைக்கக்கூடிய அளவிலாவோ கருதுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் 2 பேருக்கு வேலை பார்த்த அடிப்படையில் பிளஸ் மைனஸஸ் நிறை குறைகளை தெரிந்தவர் என்ற அடிப்படையில் தாவேக்காவிற்கு ஒரு வகுத்து கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று ஒரு பார்வை. இன்னொரு பக்கம், நீங்கள் என்னதான் வியூகங்கள் வகுத்தாலும் என்ன பண்ணாலுமே சரி, இங்கே தமிழ்நாட்டுடைய ஸ்ட்ரக்சர், தமிழ்நாட்டுடைய அந்த அரசியலுடைய அந்த களம்ங்கிறது வந்து வேற மாதிரி. எந்த மாநிலத்தோடையும் நீங்கள் ஒரு ஒப்பிட்டு சொல்ல முடியாத அளவில் ஒரு களம் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் புரிதல் உள்ள ஒரு இடம் தமிழ் நிலப்பரப்புங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. எனவே இந்த பார்வையோடு இதை நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த வியூகங்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெறும், யார் மக்களுடைய நம்பிக்கைகளை பெறப்போகிறாள் என்பதை வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் இந்த தகவல்களை நாம் பதிவாக ஓகஸ் தமிழ் நேயர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.